ஹாய் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு வீடியோ தான். நம்ம தசராவுக்கு வந்து மாலை போட போகிறோம். அதனால் காலையிலே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்து வேறு கிளம்ப வேறு செய்யணும். அதனால் சாமி வேறு கும்பிடுறதுக்காக வீட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சி தூக்கமே இல்லை. என் கண்ணை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப டயர்டாகிட்டேன். ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் மாலை போட போகிறேன். நான் இந்த அட்டை 21 நாள் தான் இந்த அட்டை விரதம். அதுக்கப்புறம் என்னோடய அவுட்ஃபிட்டை நீங்கள் பாருங்கள். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. இன்றைக்கி நான் கோயிலில் போயிட்டு இதுதான் மாலை போட போகிறேன். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். இது வந்து நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியே கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமியும் நல்லா கடகடன்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு பூஜையை போட்டுட்டு அம்மாவை பார்க்க விறுவிறுன்னு கிளம்பணும். காலையிலேயே 8:30 பூஜை கிளம்பணும். வந்தாச்சு கோயிலுக்கு வந்த உடனே எனக்கு சிரிப்பு. அங்கேருந்து ஒருத்தவங்க பார்த்து நீங்கள் சஷ்டி காதனை அப்படின்னாங்க. அது பார்த்துட்டு அப்படியே பேசிவிட்டு அப்புறம் மாலை வாங்க வந்தாச்சு. ஆல்ரெடி நான் வெள்ளியில் மாலை வாங்கிட்டேன். டாலர் மட்டும் ஒரே ஒரு இதுக்கு மாலைக்கு டாலர் இல்லை. அந்த டாலருக்கு வந்து பார்த்தேன். சரி டாலரும் செட் ஆகலை, இருக்கிற டாலரே இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் அப்புறம் அந்த ஒரு பாட்டி என்னை பார்த்தோன்னே என்னம்மா மாலைப்படம் வந்திருக்கியான்னு கேட்டாங்க. ஆமாம் மாலைப்படம் வந்திருக்கேன் பாட்டின்னு சொல்லிட்டு பூ அம்மாவுக்கு பிடிச்ச பூ வாங்கிட்டு அந்த பாட்டி அங்கே பாருங்கள் கேமரா ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த பாட்டி ஹாய்ன்னு சொல்லிச்சு. நல்லா க்யூட்டாக சொல்லுதில்ல அந்த பாட்டி. ஓகே அப்படியே மாலையும் வாங்கிட்டு அப்படியே அது பேர் என்னமோ தாமரைப்பூ அதுவும் வாங்கிட்டு அப்படியே நேராக நான் என்ன பண்ணேன்னா கோயிலுக்கு உள்ளே போக வேண்டியது தான். திருன்னு முழிச்சேன். அங்கேருந்து பார்த்துட்டு ஒருத்தவங்க ஹாய்ன்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுக்கு சேஞ்சு கொடுக்க வேண்டியது இருந்தது கடைக்காரங்களுக்கு. அந்த சேஞ்சையும் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகலான்னு அவங்களுக்கு 100 ரூபா வேறு கொடுக்கணுமா. அதான் 100 ரூபா சேஞ்ச் இல்லைம்மா அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. அந்த பூக்காரங்கிட்ட வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. கோயிலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. நான் மாலை போட போகிறேன். அம்மாவை வேண்டிக்கோங்க. இதுதான் கோயம்புத்தூர் நல்லாம்பாளையம் முத்தாரம்மன் கோயில். ஆனால் நான் நினச்சது ஒன்றா இருந்துச்சு, நடக்கிறது ஒன்று இருக்குது. நான் குலசையில் போய் தான் மாலை போடணுன்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஆட்டை நல்லாம்பாளையம் முத்தாரம்மன் கோயில் நான் வருஷம் நல்லாம்பாளையம் முத்தாரம்மன் கோயிலில் மாலை போட்டு கோயம்புத்தூரில் இருக்க நல்லாம்பாளையம் முத்தாரம்மன் கோயிலில் மாலை போட்டு அப்படியே குலசையில் கழட்டிடுவேன். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அம்பாள் நடத்தி கொடுக்குறா. உங்கள் எல்லாத்துக்காகவும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். மாலை போட போகிறேன். இங்கே பார்த்துக்கோங்க அம்மா என்கிட்ட வந்துட்டா. ஏற்கனவே அம்மா நம்ம கூடயே தான் இருப்பா. முத்தாறு மாலை வேற